My dear students, today CA crash revision accountancy ல வால்யூம் 2 விட போறோம். ஏற்கனவே வால்யூம் 1 வந்து அத்தனை சாப்டர் விட்டுட்டோம். இப்போ வால்யூம் 2 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால வால்யூம் 2ல ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க இதை வந்து என்னன்னா கிராஷ் ரிவிஷன் வேகமா நீங்க இதை மட்டுமே நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்ன ஸ்பீடா ரிவிஷன் போட்டாவே போதும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். அதாவது யூனிட் 1ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நான் மேனுஃபேக்சரிங் என்டைட்டிஸ் யூனிட் 1ல பார்க்க போறோம். நமக்கு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெனரலைஸ் பண்ணுவோம், லெட்ஜர் போடுவோம், ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம், ட்ரேடிங் போடுவோம், P&L போடுவோம், பேலன்ஸ் ஷீட் போடுவோம். அப்ப இந்த ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட் இதுதான் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பிசினஸ்னுடைய ஒரிஜினல் ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், we are preparing trading account and profit and loss account in order to ascertain gross profit and net profit. இது ரெண்டையும் நம்ம பண்றதுக்காக பண்றோம். சரி, இப்போ நம்ம பாருங்க, இது அப்படியே வேகமான அதை சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல மொத்தம் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அதுல 2 டைப் இருக்கு. என்ன அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், ட்ரேடிங் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரேடிங் அக்கவுண்ட், the purpose of preparing the trading account to find out the gross profit. அதுக்கப்புறம் என்ன, இதுல வந்து only direct expenses மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணுவோம், profit and loss accountல the purpose is to find out the net profit அப்படிங்கிறது தான். சரி, இதுக்கு ரெண்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பொசிஷன் ஸ்டேட்மெண்ட். பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு பர்டிகுலர் டேட்ல என்ன ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்கு, எவ்வளவு அசெட் இருக்கு, எவ்வளவு லைபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப நீங்க கேபிட்டல் எவ்வளவு கொண்டாந்துருக்கோம், எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், எவ்வளவு பேங்க் லோன் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதுல என்ன லேண்ட் வாங்கியிருக்கீங்களா, பில்டிங் வாங்கியிருக்கீங்களா, மிஷினரி வாங்கியிருக்கீங்களா, டெட்டார்ஸ் கொடுத்துருக்கீங்களா, ஸ்டாக் இருக்கா, கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் அசெட். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றதா பொசிஷன் ஸ்டேட்மெண்ட்னாவே உங்களுக்கு தெரியும். we have to prepare the balance sheet. பேலன்ஸ் ஷீட்னா என்ன, it will indicate என்ன, the sources from where we mobilized funds. அப்புறம் with these funds what are the what shall I say, where are we are investing for applying the funds. என்ன நம்ம ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணோமோ அந்த ஃபண்ட்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் ஷீட். அப்ப சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன், லைபிலிட்டிஸ் வந்து சோர்சஸ், அசெட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ். பட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது மட்டும் இல்லை, இது இல்லாம பொசிஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், இது மட்டும் இல்லாம இந்த பொசிஷன் ஸ்டேட்மெண்ட்ல வேற சில கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் வரும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். The next one, what is the difference between income statement and position statement? Income statement நாம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், to find out the profit or loss, அவ்வளவுதான். அப்ப profit or loss we have to find out and we have to disclose this. ஆனா இதுல பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, it exhibits assets and liabilities at the end of the year. அப்ப ஒவ்வொரு வருஷ கடைசியிலயும் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன இருக்கு, ஒவ்வொரு வருஷ கடைசியிலயும் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, லாஸ் இருக்கு, இதுதான். ரெண்டாவது இதான், இந்த 2 பார்ட்டா பிரிக்கிறோம். ஒன்னு ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல முதல்ல கிராஸ் ப்ராஃபிட் வரும். அதுல ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுவோம். எது சேல்ஸ்ல இருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணி, சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வர டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணா உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வரும். P&L வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணோம். அதுல இன்டைரக்ட் இன்கம்ஸ் இருக்கும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், இன்கம் ரிசீவ்ட், அதெல்லாம் நம்ம இந்த ஃபார்மேட்டை நம்ம போட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதனால இதுல 2 பார்ட் இருக்கு, அதை பாத்துங்க இப்போதைக்கு. அடுத்தது இந்த பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா in addition to the balance sheet, நான் what I had already told, என்ன cash flow statement, fund flow statement, value added statement, இது எல்லாமே position statement இண்டிகேட் பண்ணுது. முதல்ல இருந்து பேலன்ஸ் ஷீட் மட்டும் இருந்தா போதும். இப்போ cash flow statement கேக்குறாங்க, fund flow statement கேக்குறாங்க. நெக்ஸ்ட், it discloses net profit after adjusting all expenses from income earned during the year. ஒரு பர்டிகுலர் இயர்ல எவ்வளவு இன்கம் வருதோ அந்த இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு உண்டான மொத்த செலவையும் அட்ஜஸ்ட் பண்ணது போக மீதி வர்றதா ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல. இங்க பொசிஷன் ஸ்டேட்மெண்ட்ல அப்படி இல்ல, ஒரு பர்டிகுலர் டேட்ல, என்ன 31st டிசம்பர் அல்லது 31st மார்ச், இந்த டேட்ல ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அசெட்ஸ் லைபிலிட்டிஸ்னுடைய ஆக்சுவல் பொசிஷன் என்ன இருக்கு, எவ்வளவு அசெட் இருக்கு, எவ்வளவு சோர்சஸ் இருக்கு, எவ்வளவு ஃபைனான்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு என்னென்ன பேசிக் பிரின்சிபல்ஸ் we have to follow. என்னென்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணோம், இதுல பாருங்க இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் ஒவ்வொன்று சொல்றோம். there should be a distinction between capital expenditure, capital receipt, revenue expenditure, revenue receipt. அப்ப முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சுங்க. கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன, கேபிட்டல் ரிசிப்ட்னா இப்ப கவர்மெண்ட் ஒரு மானியம் கொடுக்குது, எப்பயாவது ஒரு தடவை கொடுக்கும், அதுக்கு பேர் சப்சிடின்னு பேரு, அது வந்து லைபிலிட்டியில வரும்.
அதே மாதிரி டொனேஷன் வாங்குறீங்க, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு டொனேஷன் வாங்குறீங்க. அப்ப டொனேஷன் ஃபார் பில்டிங் அப்படிங்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைபிலிட்டி, அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட் அப்படிங்கிறது. அப்ப நீங்க ஒரு பேங்க்ல லோன் வாங்குறீங்க, அதை ரீபேமெண்ட் பண்றது 10 இயர்ஸ்க்கு ரீபே பண்ணலாம், அது ஒரு கேபிட்டல் ரிசிப்ட். அப்ப நீங்க ரீபேமெண்ட் இட் வில் டேக் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது லாங் பீரியட் எடுக்குது டு ரீபே தட் அமௌண்ட், அதான் கேபிட்டல் ரிசிப்ட். அப்ப கேபிட்டல் பேமெண்ட்னா என்ன? கேபிட்டல் பேமெண்ட்னா இப்போ ஒரு லேண்ட் வாங்குறீங்க, எப்பயாவது ஒரு தடவை தான் வாங்குவீங்க, ஒரு தடவை வாங்குறீங்க அவ்வளவுதான். பில்டிங் வாங்குறீங்க, பிளான்ட் அண்ட் மிஷின் வாங்குறீங்க. அப்ப இந்த அசெட்ல வர்றது எல்லாமே எல்லா எக்ஸ்பெண்டிச்சருக்குமே பேரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது கேபிட்டல் பேமெண்ட்ஸ். லைபிலிட்டியில வர்றது எல்லாமே கேபிட்டல் ரிசிப்ட் அப்படிங்கிறது. இப்ப நான் சொன்ன ஐட்டங்கள் எல்லாமே சப்சிடியில இருந்து டொனேஷன்ல இருந்து எல்லாமே வர்றது, பேங்க் லோன்ல இருந்து வர்றதெல்லாம். அப்ப இந்த கேபிட்டலுக்கும் ரெவன்யூக்கும் தேர் should be a distinction, அதை தான் சொல்றாங்க. அதாவது தேர் should be a distinction between capital payment and revenue payment, capital receipt and revenue receipt. எப்படி? இப்ப ரெவன்யூ என்ன? ரெவன்யூ கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அக்கவுண்டிங்ல. என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் நீங்க காட்டணும், இந்த வருஷத்துக்கு உண்டான இன்கம் மட்டும் தான் நீங்க காட்டணும். போன வருஷம் இன்கம் இந்த வருஷம் காட்டக்கூடாது, அடுத்த வருஷம் எக்ஸ்பென்சஸ் இந்த வருஷம் காட்டக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போடுறோம் இல்லையா? என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறோம்? இப்போ சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு என்ன பண்றோம்? அப்ப சேலரி அக்கௌண்ட் போயிட்டு சேலரி அவுட்ஸ்டாண்டிங் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறோம். அப்ப P&L நம்ம என்ன பண்றோம், சேலரியோட ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னு ஆட் பண்றோம். அதே மாதிரி அக்ரூட் இன்கம் வருது, நம்ம வர வேண்டி இருக்குது, இன்னும் வாங்கல. அப்ப whether it is received, whether it is paid, whether it is not received, whether it is not paid, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், அந்த பர்టిక్యులர் இயருக்கு உண்டானதா இருந்தா அந்த 12 மாசத்துக்கு உண்டானதை நம்ம காட்டணும். அததான் சொல்றது. அப்ப there should be other revenue receipt அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. P&L ல கிரெடிட் சைடுல வர்றது எல்லாமே ரெவன்யூ ரிசிப்ட்னா என்ன வரும் பாருங்க. பர்టిక్యులர் இயர்ல வாங்குறது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ ரிசிப்ட். அப்ப இந்த ரெவன்யூ ரிசிப்ட்ங்கிறது அந்தந்த வருஷத்துக்கு வர்றது, ஒரு வருஷத்துக்கு உண்டான ரிசிப்ட். கேபிட்டல் ரிசிப்ட்ங்கிறது எப்பவாவது ஒரு தடவை வர்றது. அப்ப கேபிட்டல் ரிசிப்டா இருந்தா அதை நீங்க ரெவன்யூ ரிசிப்ட்ல போடக்கூடாது, ரெவன்யூ ரிசிப்டா இருந்தா அதை கேபிட்டல் ரிசிப்ட்ல போடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் பேமெண்ட், இங்க வந்து ரெவன்யூ பேமெண்ட். ரெவன்யூ பேமெண்ட் என்ன? P&L ல வர்ற அத்தனை பேமெண்ட்டுமே, 2 salary, 2 rates and taxes, 2 depreciation, 2 repairs and maintenance, 2 miscellaneous, அப்ப எல்லா எக்ஸ்பென்சஸுமே பேமெண்ட்ஸ் தான், அது ரெவன்யூ பேமெண்ட்ஸ். அப்ப அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கணும். அடுத்தது ஆல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் should be, அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் should be separated from those of another period. அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷம் காட்டக்கூடாது, போன வருஷம் இந்த வருஷம் காட்டக்கூடாது, இந்த 12 மாசம் தான் சொல்றது ரெவன்யூ கான்செப்ட். ஏறதால இங்கேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் should be accumulated. அப்ப என்ன, அண்டர் சிக்னிஃபிகன்ட் ஹெட்ஸ்ல இன்கமா இருந்தாலும் எக்ஸ்பென்சஸா இருந்தாலும் சிக்னிஃபிகன்ட் ஹெட்ஸ்ல அக்யூமுலேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, டு டிஸ்க்ளோஸ் த சோர்சஸ் ஃப்ரம் விச் த கேபிட்டல் ஹஸ் பீன் மொபிலைஸ்ட் ப்ரொக்யூர்ட். அப்ப நம்ம எந்த சோர்சஸ்ல இருந்து நமக்கு கேபிட்டல் வந்ததுன்னு தெரியணும்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வர எல்லா ஐட்டத்தையும் சிக்னிஃபிகன்ட் ஹெட்ஸ்ல போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அக்யூமுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 3 பேசிக் பிரின்சிபல்ஸையும் நம்ம பண்ணணும். இது இல்லாம சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை இப்ப பார்க்க போறோம். ஸோ இன்னும் சில அட்டென்ஷன் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு பிரான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் இன்கமும் பிசினஸ் இன்கமும் கிளப் ஆகக்கூடாது. இப்போ ஒருத்தர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பிசினஸும் வச்சுட்டு இருக்காரு. அப்போ கம்பெனியில் வர சேலரி கொண்டு வந்து பிசினஸ் இன்கம்ல போடக்கூடாது, பிசினஸ் இன்கம் எடுத்து கொண்டு போய் வேற எங்கேயாவது அவருடைய சொந்த செலவுக்கு எடுத்துக்கூடாது. அப்போ பாருங்க டிஸ்டிங்ஷன், அதுதான் பிசினஸ் என்டைட்டி கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட். அதாவது ஓனர்ஷிப் வேற, மேனேஜ்மெண்ட் வேற, பிசினஸ் வேற. என்னதான் அவனே ஓனராக இருந்தாலும் அவனே கேபிட்டல் போட்டாலும் நம்ம என்ன பண்றோம், அதை லைபிலிட்டியில தான் காட்டுறோம். அதை என்ன பண்ண, பிசினஸ்ல இருந்து ஏர்ன் பண்ணி அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான். அப்ப அந்த கான்செப்ட் நல்லா பாருங்க. பர்சனலும் பிசினஸ் இன்கமும் கிளப் ஆகக்கூடாது. தேர் should be a distinction. And the distinction between capital and revenue expenditure, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரிசிப்ட்னா என்ன, எல்லாமே விலாவாரியா அதை பார்த்துட்டோம். And then all material effect, material information to be disclosed. இப்போ அப்பப்போ பாலிசி டெசிஷன் மாறும். பாலிசி டெசிஷன் எப்படின்னா, இப்போ போன வருஷம் 10% போனஸ் கொடுத்துருந்தோம், அதுக்கு முதல் வருஷம் 5% கொடுத்துருந்தோம். இந்த தடவை ட்ரேட் யூனியன் ஒத்துக்கல, போனஸ் வந்து 40% கேட்குறான், நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெசிஷனை வாடிக்கையா இல்லாமல் இப்போ புதுசாக எடுத்தீங்கன்னா அதுக்கு மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். இந்த காரணத்தினால எக்ஸ்பிளனேட்டரி நோட் அப்படின்பாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதுதான். அதை சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு எக்ஸஸ் போனஸ் கொடுத்தா என்ன ஆகுது, ஆக்சுவலாக லேபர் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது. எக்ஸ்பென்சஸ் அதிகமாச்சுன்னா என்னது, ப்ராஃபிட் குறையுது. அப்போ எதனால ப்ராஃபிட் குறையுது, அதுவும் ஒரு காரணம். அப்போ அதை நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். அடுத்தது பேசிஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி வேல்யூவேஷன்ல 2-3 டைப் இருக்கு. என்னென்ன மெத்தட் இருக்கு, FIFO மெத்தட்னு இருக்கு, LIFO மெத்தட் இருக்கு, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்.
அப்போ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு இருக்கும், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு இருக்கும், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் இருக்கும். இந்த மாதிரி 2-3 மெத்தட் இருக்கு. அப்போ அந்த மெத்தடில் எந்த மெத்தடை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்புறம் ரெக்கார்ட் கரண்ட் பீரியட் டிரான்சாக்ஷன். கரண்ட் பீரியட் டிரான்சாக்ஷன் மட்டும்தான், லாஸ்ட் இயர் அடுத்த வருஷத்துக்கு அந்த டிரான்சாக்ஷன்லாம் இந்த வருஷத்தில் என்டர் பண்ணக்கூடாது. இதையும் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒன்லி கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷன், எந்த டிரான்சாக்ஷன் முடியுதோ அதை மட்டும் தான் நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும். எல்லா டிரான்சாக்ஷன் இப்போ மார்ச் மாதத்தில் ஒருத்தர் வர, சார் எனக்கு வந்து 5 டன் வேணும் சார், மெட்டீரியல் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் வர்றாரு, நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே வர்றாரு, எல்லாமே ஓகே பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் டெலிவரி நம்ம எப்போ கொடுக்குறோம் அப்படின்னா மார்ச்சில் இல்லை, ஏப்ரலில் கொடுக்குறோம், அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் கொடுக்குறோம். அப்போ நம்ம வந்து அவனா வந்துட்டானே, அவனா ஓகே பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிரான்சாக்ஷனில் சேல்ஸில் காட்ட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து ஓகேவாகி கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷனாக இருந்து இன்வாய்ஸும் போட்டு டெலிவரியும் கொடுத்துருந்தா அப்போ நீங்கள் மார்ச்சில் காட்டலாம். அப்படி இல்லைன்னா காமிக்க முடியாது. அதான் சொல்கிறது, கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷன் பிஃபோர் த க்ளோஸ் ஆஃப் த அக்கவுண்ட் should be given effect.